தினம் ஒரு விதி அப்படிங்கிற இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது விதி, ஆர்டிகல் நம்பர் 4. 2,3 செய்யக்கூடிய திருத்தங்கள் அட்டவணை 1,4 மாறுதலை ஏற்படுத்தும். இதற்கு சாதாரண பெரும்பான்மையே போதுமானது, சிறப்பு பெரும்பான்மை தேவையில்லை. இது அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக கருதப்படாது அண்டர் ஆர்டிகல் 368. ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். இந்த விதி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 2வது மற்றும் 3வது விதி படிச்சிருக்கோம்ல, அதாவது இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தை இந்தியாவோட சேர்க்கறது, இது விதி 2. இந்தியாவுக்கு உள்ளவே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை மாற்றியமைத்தல், பெயரை மாற்றியமைத்தல், பரப்புகளை கூட்டுதல் குறைத்தல், எல்லையை மாற்றியமைத்தல், இது விதி 3. இது ரெண்டுத்துல நீங்கள் திருத்தங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்டெரக்டாக எதை அஃபெக்ட் பண்ணுது, எதை மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டவணை 1(4). அட்டவணை 1 என்ன? டி, டெரிட்டரி, இந்தியாவோட நில எல்லை, நில வரையறை. ஆர், 4வதுக்கு நம்ம டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம், தனியாக என்னோட சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு அட்டவணையை குறிக்கும். டி, இஏ விட்டுருங்க. ஆர், ஆர் வந்து 4வது அட்டவணை. ஆர்னா என்ன அர்த்தம்? ராஜ்யசபான்னு அர்த்தம். ராஜ்யசபா இடங்களுடைய எண்ணிக்கை. இப்போ நீங்கள் ஒரு மாநிலத்தை பிரிச்சிங்க, மாற்றினீங்க அப்படின்னா, இப்போ ஆந்திராவை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், தெலுங்கானா தனியாக பிரிச்சிட்டோம். முன்னாடி ஆந்திரா ஒன்றா இருக்கும்போது 19 ராஜ்யசபா எம்பி. இப்போ 2 பிரிச்சதுனால ஆந்திராவுக்கு 11, தெலுங்கானாவுக்கு 8 பிரிஞ்சிருச்சா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்டவணை 4ல் மாறுதலை ஏற்படுத்துதா? இதுதான் அந்த விதியில் சொல்கிறாங்க. நீங்கள் 2வது 3வது விதியில் சட்டங்களை திருத்தினீங்கன்னா அது இன்டைரக்டாக 1வது 4வது அட்டவணையில் மாறுதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும், சாதாரண பெரும்பான்மையே போதும், சிறப்பு பெரும்பான்மையெல்லாம் தேவை கிடையாது. அப்போ சிறப்பு பெரும்பான்மை தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கிடையாது. ஆர்டிகல் 368 அடிப்படையில் இது அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக கருதப்படாது. இது ஒரு சாதாரண திருத்தம் தான். சாதாரண பெரும்பான்மையே போதும், சிம்பிள் மெஜாரிட்டியே எனஃப்.